வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜில் லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பீட்ரூட் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே பொரியலாக பண்ணுறதை விட இதே மாதிரி கூட்டாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் அதில் நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன், அதாவது பைத்தம்பருப்பு சொல்லுவாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஊற வச்சுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு கூடவே. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 3 விசில் வச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது சிறுபருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. அந்த கடலை பருப்பெல்லாம் வெந்து முழுசாகவே இருக்குது. அப்போ கூட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சில் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி இந்த கூட்டு கூடவே சேர்த்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கூட்டு வந்துட்டு கொஞ்சம் இலகலாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த ஜீரகத்தோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வந்துட்டு நல்லா இது கொதிக்கட்டும். தண்ணி லைட்டாக சுண்டி அந்த கூட்டோடைய பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது கூட்டு வந்துட்டு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அது நம்ம கரண்டியில் எடுக்கும்போது கொஞ்சம் இலகலாக இருக்கணும். அப்போ தான் ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் பொறுத்து நமக்கு சாப்பிடும்போது கூட அதோடைய அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரியும் போதே இது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கிற பூண்டு, ஒரு 4-5 பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தான் காரம் வந்துட்டு நல்லா இறங்கும் கூட்டில். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு அந்த கூட்டு மேலே சேர்த்துடலாம். இப்போ இந்த கூட்டுக்கு நம்ம ஆரம்பத்திலேயே பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கோம் வேக வைக்கும்போது. இப்போ வந்துட்டு நான் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் வந்துட்டு உடச்சி சேர்த்துருக்கேன். அப்போ வந்துட்டு காரமும் தெரியும் உங்களுக்கு, அந்த பீட்ரூட்டோடைய ஸ்வீட்னஸும் தெரியும். சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறதுனால பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட கொடுக்கலாம். சாதத்தில் வச்சு பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த பீட்ரூட் கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.